ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உண்மையை உணர நாம் போராட வேண்டும். இறைவன் எப்போது நமக்கு கேட்டதை கொடுப்பார் தெரியுமா? ஒரு சின்ன கதை. 5 வயது சிறுமி தன் அம்மாவோடு சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள். அங்கே ஒரு முத்து மாலையை பார்க்குறா. அது வேணும்னு தன் தாய்கிட்ட அடம் பிடிக்கிறா. இது அழகா இருக்கு, ஆனால் விலை அதிகமாக இருக்கே. அது தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க தாய். நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ஒரு ரியலான ஒரிஜினல் மாலை வாங்கி தர சொல்கிறேன், இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஆனால் அந்த சிறுமி அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கிக்கிறா. அந்த சின்ன குழந்தைக்கு அந்த முத்து மாலை ரொம்பவே ஃபேவரட்டான பொருள். அதை எங்கே போனாலும் தன் கூடவே வச்சிருப்பா. பள்ளிக்கு போகும்போதும் நண்பர்கள் கூட விளையாடும் போதும் படுக்கும்போது கூட தன் கழுத்திலேயே போட்டிருப்பா. பிளாஸ்டிக் மாலையை கழுத்திலேயே போட்டிருந்தா அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிடும் அப்படின்னு என்னென்னவோ தாய் சொல்லியும் அதை கேட்கல. எப்போதும் அதை பிரிய மனமில்லை அந்த குழந்தைக்கு. அந்த சிறுமியின் அப்பா ரொம்ப அன்பானவர். தினமும் அவர் குழந்தை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கதை சொல்வார். ஒரு நாள் கதை சொல்லி முடித்ததும் கேட்டார், மகளே, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்ப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது உன்னோட முத்து மாலையை எனக்கு தரியா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அது மட்டும் முடியாதுப்பா, நீங்கள் வேறு எதுனாச்சும் எடுத்துக்கோங்க. என்னோட பிங்கி பொம்மையை வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் முத்து மாலை மட்டும் நான் தரமாட்டேப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறா. பரவாயில்ல குட்டிமா அப்படின்னு புன்னகையோட பதில் சொன்னார் தந்தை. இன்னொரு நாள் மீண்டும் கேட்குறாரு, என்ன உனக்கு பிடிக்குமா? ஆமாப்பா, ரொம்ப பிடிக்கும். அப்போது உன்னோட முத்து மாலையை தரியான்னு மறுபடியும் கேட்குறாரு. மறுபடியும் அந்த குழந்தை, முடியாதுப்பா, நீங்கள் வேறு எதையாச்சும் எடுத்துக்கங்கன்னு அதே பதிலை சொல்கிறா. திரும்ப திரும்ப தந்தை கேட்கும்போது இந்த குழந்தை திரும்பவும் அதே பதிலை தர முடியாதுன்னே சொல்கிறா. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தந்தை இரவு கதை சொல்ல வந்தபோது சிறுமி ஒரு தயக்கத்தோட, இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து அவளின் விருப்பமான முத்து மாலையை எடுத்து தந்தையின் கைகளில் தரா. அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்துச்சு. அதை ஒரு கையில் வாங்கிக்கிட்ட தந்தை மறு கையால் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு நீல வெல்வெட் பெட்டியை எடுக்கிறாரு. அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருக்குது. அவர் அதை தன்னோட எப்போதும் வச்சிருந்தாரு. குழந்தை தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்த அவர் அதை தந்தவுடன் அந்த உண்மையான மாலையை குழந்தைக்கு கொடுக்கிறாரு. இதை உனக்கு தருவதற்காகத்தாண்டா குட்டி, நான் தினமும் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் அப்படிங்கிறாரு தந்தை. இந்த தகப்பன் யாரும் அல்ல, நாம் எல்லோரையும் படைத்த இறைவன். அந்த குழந்தை தான் நாம். ஆமாங்க, இதே போலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கைவிடுறதுக்கு தயாராக இல்லை. அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டா இறைவன் உண்மையான நிரந்தரமான நிம்மதியை நமக்கு பரிசளிப்பார். நம்முடைய மோசமான பழக்கங்கள், செயல்கள், தீய நட்புகள், உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்மோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம். அவைகளால் நமக்கு பாதிப்புன்னு தெரிஞ்சும் கூட கைவிட கடினமானவைகளாக கூட இருக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கிறது. அத்தகைய சிறப்பான ஒன்றை நாம் பெற வேண்டும் அப்படின்னா போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிடத்தான் வேணும். அன்பே வடிவமான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வது இல்லை.